நாட்டுக்காய்மணி அஞ்சா போர்முறையை ஈழ தமிழர்களுக்கு கற்கும் என்ற புதிய வரலாறு படைத்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நெஞ்சிலேற்றி அவரின் அனைவருமே இன விடுதலைக்கான பாதை என்று சொல்லும் இந்த முகவை மண்ணில் அதிகாரம் என்றால் என்ன? அதிகாரத்தை நோக்கிய அந்த பெரும் பயணம், அந்த பெரும் பயணத்தில் விதையாய் வீழ்ந்த ஒரு மாமனிதர் எங்கள் ஐயா சந்திரகாந்த். அவருடைய நினைவுகளில் மன்னர் பேராயத்தினுடைய தலைமை உறுப்பினராக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தம்பி ஜெயகணேசன் அவர்களே, தமிழர் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் தமிழ் முகலன் அவர்களே, பட்டி தொட்டியெல்லாம் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தன்னுடைய நான்மையால் பாடல் வரிகளால் கொடுத்து இந்த மக்களை கட்டி எழுப்புகிற பெருமதிப்புக்குரிய அண்ணன் சமர்ப்ப அகுமாரன் அவர்களே, அண்ணன் பாரதியார் அவர்களே, பசுமை தாயகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கர்ண மகாராஜன் அவர்களே, சமகால அரசியல் தமிழர்களுக்கான அதிகாரம் எப்படி இந்த மண்ணில் புகழ வேண்டும், இந்த தமிழர் இளைஞர்களோட வாழ்க்கையை அதிகாரத்துக்கு எப்படி வர வேண்டும் என்று வீதியெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழர் தேச கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் பாசத்திற்குரிய என் அன்பு தம்பி குரு மணிகண்டன் அவர்களே, சட்டம் பயன்பவர் எங்களுடைய ஐயா, அந்த சென்னை சட்டக்கல்லூரியில் சாதி தலைவிரித்து ஆடியபோது அதை உடை தெரிந்து தமிழர்களால் ஒன்றாக வேண்டும், வென்றாகும் தமிழ் என்ற உச்சரிப்பு கொண்டு களமாடியவர் எங்கள் ஐயா சந்திரகாந்த். சுதந்திர தமிழீழ தேசிய அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புலிகள் அங்கே களமாடி அந்த தூத்துக்குடி என்ற முத்துக்குடிக்கும் அந்த பிரதேசத்திலே அந்த மண்ணிலே புலிகளுக்கு பெரும்பாலான ஆயுதங்களே தன்னால் என்ற அத்தனை அரசுடைய அடக்குமுறைக்கு எதிராக நின்று புலிகளுக்கு ஆயுதங்களை பரிமாறியவர் எங்களுடைய ஐயா சந்திரகாந்த் அவர்கள். புலிகளுடைய குடற்பதால் திராவிட அரசு அவருடைய அடக்குமுறை உள்ளாக்கப்பட்டு அவருடைய வீடுகளும் சிறைப்படுத்தப்பட்டு எத்தனையோ வழக்குகளை ஈழ தமிழர்களுக்காக தன் நெஞ்சில் சுமந்தவர் எங்கள் ஐயா சந்திரகாந்த் அவர்கள். சென்னையில் தேசிய வேளாளர் அரசு ஊழியர் மையம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பெரும்பாலான அரசு ஊழியர்களை உருவாக்கிய பெரும் பெருமை எங்கள் ஐயா சந்திரகாந்த் அவர்களுக்கு பொறுப்பு. எம்மை போன்ற தம்பிகள் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தன்னிலை பகைக்கு எதிராக களமாடி தமிழர்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்து அதிகார அரசியல் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக எமக்கு வகுப்பளிப்பவர் ஆசானாக இருந்தவர் எங்களுடைய ஐயா சந்திரகாந்த் அவர்கள். அதிகாரம் என்றால் என்ன, நிறைய கோட்பாடு என்றால் என்ன, இந்த மக்களுக்கான அரசியல் எப்படி வென்றெடுக்க வேண்டும், நம்மை வீழ்த்தியவையா வரும் தலைமுறை நமக்கான அரசியல் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று படமுள்ள கருத்தியல் போராட்டங்களை புரிய வைத்து இந்த மக்களுக்கான அரசியல் களத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அதிகாரம் என்றால் என்ன என்று சந்து வந்தெல்லாம் இந்த மக்களெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று களமாடிய பெருமகன் எங்களுடைய ஐயா
காலம் செய்த மூலமா என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கான அழைப்பு இந்த மண்ணில் வந்து வேலை முடித்திருப்பது. விதைத்து விட்டால் அந்த பயிர்களை வந்து உருவாக்கி நாம் அறுவடை செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நாம் சபதம் எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, சபதம் எடுப்பதற்காக அவருடைய கள போராட்டங்கள், அவருடைய தியாகங்கள் ஆயிரம் 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 சந்திரகாந்தங்களை நாம் உருவாக்க வேண்டும், உருவாக்கிட்டார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கலாச்சாரம் கொண்டிருக்கிறோம். இந்த முகமை நெஞ்சுறுதி கொண்டு நெருங்குவதையே நீதி என்னுடைய அர்த்தம் இந்த மண்ணில் அழைக்கப்படவில்லை. இந்த பூமியை விதைக்கப்பட்டுள்ளது 1957 தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்த மண்ணில் இந்த வரலாறு ஐயா குமாரன் சேகரனார் அவர்கள் அவருடைய வாழ்வு வரலாறு. என் அன்புக்குரிய தம்பி குரு மணிகண்டன் அவர்கள் பேசியது போல பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் தேவையான மக்களுடைய போராட்டம் என்பது ஏதோ குடிக்கான அடையாளம் அல்ல, அவர்களுக்கான வித்தியாசம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை என்பது அந்த மக்கள் வெளியேற்றம் என்பது இந்த மண்ணில் தான், இந்த குடிகளுடைய விடுதலை தான் தமிழ் தேசிய அரசியல் விடுதலை என்பது இந்த மண்ணில் புதைந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன விடுதலை புதைந்து கிடக்கிறது என்று பார்த்தால் அன்புடைய உறவுகளே, பல பிரிவுகள் பல குடிகளாக என்னுடைய அக்கா சுபாஷ் மன்னத்தி அவர்கள் சொன்னது போல தமிழ் தேசிய அரசியல் என்பதை தவிர்த்து தமிழர் அரசியல் என்பதுதான் அந்த தமிழர் தேச விடுதலை தான் இந்த மண்ணில் வென்றெடுக்க முடியும் என்று தம்பி என்று சொன்னது போல அது பல அரசியல் பல அரசியல் உறவனாக இருந்தோம், இடையனாக மாறினோம், உழவனாக மன்னனாக மன்னனாக மாறினோம். இன்று என் தம்பி குருமணியிடம் சொன்னது போல ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் மீன்பிடித்த கூட்டம் மெல்ல 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 நகர்ந்து வளர்ச்சிக்கு பிறகு கட்டுமாறுகளை கட்டி கடலை தெரிந்து ஓடிய கட்டுமரங்கள் சூழும் வலைகளை வீசி மீன் பிடித்த கூட்டம் தான் அவன் வலையனாக அறியப்படுகிறான். அவன் தான் கரையாளனாக, அவன் தான் முத்து கொடுத்ததால் முங்கி முத்து எடுத்ததால் அவன் முத்திரையன் என்று வளர்க்கப்படுகிறான். இதுதான் வரலாறு. ஆனால் ஒரு குடியில் பிறந்த மக்கள் இன்று வளையர்களும் பட்டர்களும் வெவ்வேறு குடிகளாக வெவ்வேறு முகமாக எதிரும் புதுமாக கட்டமைத்த கொடுமை இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் அவர்கள் ஊழல் செய்ததுடைய விளைவு இந்த இரு சமூகங்களுக்கு புரிகிறது. காற்றை கரையாக்கி கண்ணுக்குள் நீர் உணர்ந்து ஏறுமுடிய உளவாண்மை செய்த கூட்டம் நீர்நிலைகளை கொண்டு மதில் சுவர் தடுத்து நீர் காட்சிய கூட்டங்கள் அது பனை வேளாண்மை செம்மான் வரைவன் கொள்ளல் முகத்தல் கண்ணன் கட்டச்சன் கைப்பட பூக்காரன் கிணையில் இந்த மனித மக்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல ஓராய் பிள்ளைகளாக வாழ்ந்த மக்கள் இது வெவ்வேறு முகமாக அடையாளம் கண்டிப்பாக தனக்கு தானே போதிக்கொண்டு இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என்ற பட்டியல் பிரிவு இந்த சமூகத்தை ஒடுக்கி நாசப்படுத்தி எதிர்முனையான சிக்கல்களை வெற்றி முடியாமல் தவித்துக் கொள்வது என்றும் தவித்துக் கொள்வது வட மாவட்டங்களில் உள்ள பெரும்பான்மை சமூகமாக அரசியல் அண்ணன் திருமாவளவன் பெரிய வாசிப்பாளர், பெரிய அறிவாளி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தையை புத்தகை எடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பெரும்பான்மையான மக்கள் கொண்ட ஒரு கூட்டம், வெறும் 10 பேர் கொண்ட கூட்டம். காங்கிரஸ் கட்சி வந்து
வரிமொழியில் போராட்டங்கள் நடத்தப்படும் 10 திருச்சியில் அண்ணன் திருமாவளவன் நடத்திய போராட்டம் அந்த மாநாட்டம் 20 லட்சம் பேருக்கு பட்டவர். இந்த அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு பெரும் கூட்டத்தை வந்து நடத்தி அது வெற்றியடைய செய்தவர். காங்கிரஸ் 10 பேர் 10 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் 7 தொகுதி. அப்ப முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. கேள்வியாக சுதந்திரம் அடைந்த பிறகு என் தம்பி குருமணி என்று சொன்னது போல மலையர் குடிகளுக்கு என்று ஒரு அரசியல் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு ஆட்சியும் இல்லை. ஆனால் நமக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு அவர்களே தேர்வு கொள்வதை தவிர வேற நாடு தமிழ் உறவுகள் அப்படிதான் கசிந்து கொள்வது. முன்னேற்ற கழகத்தில் ஒரு மலையர் இருக்கிறான்னா அவன் மலையருக்காக குரல் கொடுப்பானா? இல்லை, அவனால் குரல் கொடுக்க முடியாது. பெருந்தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஆண் இருக்கிறான். ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக ஒரு குரல் கொடுப்பானா என்றால் இல்லை, அவனால் கொடுக்க முடியாது. ஏன்னா காவல்துறை ஆட்சிமை வடமாவட்டத்தில் பெரும்பான்மையாக உள்ள முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பழையதற்காக ஒரு ஒடுக்குமுறை நடக்கும் பொழுது அவர்களுக்கான உண்மையை பேசுவதற்கு அந்த முடிகள் உரிமை இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அந்த முடிகளுடைய நோக்கம் அந்த அவருடைய அதிகாரம் திராவிட கட்சியினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை தவிர்த்து எந்த உரிமையும் பேச முடியாது. பெரும்பான்மையான குற்றம் பண்ணியர்கள் கட்சி 20 காலத்துக்கு மேலாக அந்த மண்ணில் ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இந்த மண்ணில் தமிழர்கள் தனக்கான ஒரு தன்னாட்சியை அமைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி போன்று பெரும் போராட்டங்களை கையெழுத்து நாம் போராடினாலும் கூட அதிகாரத்தில் வர முடியும். அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஏறக்குறைய 1000 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் ஆளும் அரசுக்கு எதிராக போராடி தன்னையும் இந்த இடத்தில் இன்னும் போராடி கொண்டிருக்கிறது என்றால் நமக்குரிய உறவுகளே அது தேவேந்திர வேளாளர் சமுதாயம். அரசியல் என்பது இந்த நிலத்துக்கான அரசியலை வென்றெடுப்பதும் அதிகார அதிகாரத்தை வென்றெடுப்பதும் தான் நமக்கான விடுதலை வென்றெடுக்கக்கூடிய தவிர கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் அரசியல் யுத்தம் அத்தனை இந்த மண்ணில் தான் இந்த நிலத்தில் தான் அந்த அதிகாரத்தை அதைத்தான் வேளாண் சொல்லுகிறது. அதிகாரம் நோக்கிய பயணமே தமிழர்களுடைய விடுதலை உலகிலும் படல்தான் அந்த அதிகாரம் சாதிகளாக மதங்களாக பிரிந்திருக்கு, நிறத்தால் மதத்தால் நம்மை வேறுபடுத்தி கூறுபட்டு ஒரே மொழி நாம் பேசுகிறது மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழை தாய்மொழியாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. அவர்களுக்குள்ள தனிய வகையை ஏற்படுத்தியவன், அவர்களை கொண்டாடியவன், இந்த நிலத்தை கூறுபட்டவன், இந்த அதிகாரத்தை கூறுபட்டவன், வெட்டி குடிக்குடியை அறுத்து பாண்டியனுடைய மீன்குடியை வெட்டி வீசியவன் அவன் தான் இந்த மண்ணில் திராவிடனாக அந்த மனித கூட்டம் தான் இன்று வரை இந்த மண்ணில் தமிழர்களை தலைமுறை செய்யாமல் அதிகாரத்தில் போயிருக்கின்ற அந்த அதிகார கூட்டங்களை அகற்ற வேண்டும் என்றால் மக்களே சாதி மதங்களுக்கு நாமெல்லாம் தமிழர்கள் என்று கரம் போட்டு களமாட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த மண்ணில் என் தம்பி சொன்னது போல பெரும்பிடியில் முத்திரையை 1 கோடி மத்திய மாவட்டம் திருச்சி திருமயம் புதுக்கோட்டை விருதுநகர் அந்த முத்திரையை சமுதாயத்திற்கு உறுதியா நாய்க்கு போட்ட பிஸ்கட் மாதிரி 1 கோடி தென் தமிழகத்தில் வாழ்கின்ற தேவேந்திர குல மக்கள் அவர்களுடைய முதல்வராக கடவுளாக போற்றக்கூடிய 5000 100 ஆண்டு கழிச்சு அவருக்கு
மண்டபமோ கொடியோ கோத்தோ ஏதோ நான் எவ்வளோ கையே கால சூழல் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்கிறது. யாரும் யாருக்காக நமக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு நாம் தான் களமாட வேண்டும். அதற்கான அரசியல் வலிமை பெற வேண்டும் என்றால் சாதிகளை கடந்து நாம் தமிழராக இந்த மண்ணில் களமாடுவது என்பதை நண்பர்களுடைய உறவுகளே, அது நம்முடைய அரசியல் அல்ல, நம்முடைய வாழ்வியல். அந்த வாழ்வியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும். தமிழர் என்ற ஒற்றை இனத்தோடு ஒரே புள்ளியில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய காலத்தினுடைய கடமை. நமக்கான அரசியல் எழுபதுக்கான இளைஞர்களுக்கு திருமணம் குழந்தை பாடசாலைகள் புத்தக சாலைகள் சொல்லணும்னா வீதி சாராய கடை அரசு சாராய கடை அமலாக்கத்துறை வந்து ஆய்வு செய்யப்படுவது 1000 கோடி, முதல் 40 கோடி, 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி தாண்டி ஊழல். அப்ப எதற்காக குடிக்கிற சாராயத்தில் இந்த அரசு இவ்வளவு ஊழல் செய்கிறது என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன? தன்னின பகையால் உண்டாக்கப்பட்ட இந்த தமிழர்கள் வரும் தேர்தலில் இந்த தேச நாசமாக்கிய இந்த இலவசத்தை கொடுத்து அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வழியில் மேலும் இந்த மண்ணில் திராவிடத்தை கோலச்ச வேண்டும் என்ற பொருள்தான் சாராயத்தை இந்த மண்ணில் மீண்டும் கோலச்சுவதற்கான வேலைகளை செய்கிறது. நன்கு கூறியவர்களை தமிழர்களெல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டிய கால சூழல் தென் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பரப்புவாரிகின்ற மக்கள் பெரும்பாலான தமிழர்கள் 8 கோடி பேர் சொல்லப்படுகிற தமிழர்கள் தமிழகம் முழுவதும் 5000 பேர் கொண்ட ஒரு சின்ன இனக்குழு இவனை அதிகாரம் செய்கிறது, ஆட்சி செய்கிறது, இவனை கொலை செய்கிறது என்றால் இந்த மண்ணில் தமிழர்களுடைய அதிகாரம் கொண்டாடப்பட்டு கிடக்கிறது. எங்க ஐயா சந்திரகாந்தன் அவர்களுடைய கனவு என்னவாக வேண்டும்? அவருடைய அதிகார அரசியல் இந்த இடத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது என்று உலகில் சந்திரகாந்தன் அந்த அதிகார அரசியலை குடிவாக பெற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக சாமானியர்களுக்கான இந்த இடத்தில் நாம் எல்லாம் சபதம் ஏற்படுவதற்காக சபதம் ஒவ்வொரு இனத்திற்காக தனியினத்திற்காக போராடுவது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அது மாற்றுகிறது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட வரலாற்று பெற்ற தமிழர்கள் உண்மையான தேசியத்தினுடைய விடுதலை. அந்த விடுதலை என்பது எங்கிருக்கிறது? இந்த நிலத்தில் தான் அந்த விடுதலை இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் அரசு இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் அரசுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரம் என்பது அதிகார நிலத்தில் இருக்கும் மண்டல் வேளாண் சொன்னது போல இந்த மண்ணில் நம்முடைய முழக்கம், தமிழர்களுடைய முழக்கம் அதிகாரமே. அது நிலத்தினுடைய அதிகாரமே. நாம் பயன்படுத்துவதே இந்த மண்ணில் சபதம் ஏற்படுத்துவதுதான் நம்முடைய போராட்டம். ஈழ தேசத்தை தனியிடம் அமைய வேண்டும் என்று நம்முடைய தலைவர் பிரபாகரன் இந்த மண்ணில் தமிழர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய அண்ணன் சென்றவர் சீமான் அவர்கள் அரசியல் ஆயுதம் இருந்தார். இந்த மண்ணில் அரசியல் ஆயுதமா இல்ல ஆயுதம் ஏந்திய பிரபாகரனா இல்ல அரசியல் ஏந்திய சீமானா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய கால சூழல் இருக்கிறது. எல்லாம் மண்வளம் அழிந்து விட்டது, மணவளம் அழிந்து விட்டது, காற்று வளமும் அழிந்து விட்டது, கடல் வளமும் அழிந்து விட்டது. எல்லாம் குறையாகப்பட்டது. பூரா இருக்கிற வளங்களை உடச்சு அடைச்சு பூரா அண்டை மாநிலங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் வித்துட்டாங்க. அடுத்த தளம் நம்ம என்ன செய்ய போறோம்? வங்கக்கடல், அது வங்கக்கடல் அல்ல, அது நம்ம கடல். சேரனும் சோழனும் பாண்டியனும் துள்ளி விளையாடிய கடல். அந்த சொந்த கடலில் கூட ஒரு மீனவன் மீன் பிடிக்க முடியல. 1974 பிறகு இந்த நொடிப்படும் வரை 850 பேருக்கு மேற்பட்ட மீனவர்கள்
வெட்டி சுட்டு படுகொலை செய்யப்பட்டு வந்த குடலை வீசியாக சிங்களரை கேட்க நாடு. அப்ப காரணம் இந்த மண்ணில் தமிழர்களுக்கான 156 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து வாழ்கிறார்கள். என்னுடைய நிலப்பரப்பில் எவனால பேச வேண்டும், ஒரு அரசு வேண்டும் என்பதற்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுதங்கள் போராடினார். என்னுடைய தலைவர் போராட்டம் 30 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து சட்டத்தை கொண்டு சடித்து அழித்து வைத்தார்கள். 3 லட்சம் தமிழர்களை கொண்டு விழுந்தார்கள். கேட்பதற்கு நாடு. அப்ப காரணம் என்ன? இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல், தமிழர்களுக்கான அதிகாரம், தமிழர்கள் கூட சொல்வது, அதுதான் அந்த சிக்கலுக்கான காரணம். உலகத்தில் உள்ள நாசகர திட்டம்னா இந்த மண்ணில் தான் நிறுவப்பட்டது. ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்டங்களில் பச்சிளம் குழந்தை கூட மூளை திறனாய்வு ஏற்பட்டு சாகக்கூடிய கால சுதர் கருப்பையில் கூட கருப்பு கூட தங்காது. அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறந்து வைத்தது இந்த திராவிட அரசு. அணுமின் நிலையம், அணுமின் நிலையம், உலகத்தில் உள்ள அத்தனை சரியான கும்பல்களுடைய அதிகாரம் இந்த மண்ணில் ஊழச்சதற்கு காரணம் இந்த திராவிட கட்சி, இந்த திராவிட அரசு தான் கொடுக்கிறேன். இதே மண்ணில் பிறந்தோம், இதே மண்ணில் விளையாட்டோம். இந்த மண்ணிலிருந்துதான் நமக்கு தண்ணி முழுவதும் தண்ணி குடிச்சோம். இந்த மண்ணில் தான் கிடைத்தது காரியம், தண்ணி, காய்கறி. நம்ம சாப்பிட்டோம். ஓடி விளையாட்டும், புள்ளி விளையாட்டும், சேரனும் சோழனும் பாண்டியனும் புள்ளி விளையாடிய தேசம். மீனும் நண்டும் நத்தையும் புள்ளி விளையாடிய தேசம். இன்று சீமந்தப்பட்ட தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், வைகை பாய்ந்த தேசம் இன்று மலர்த்து நிலமாக இருக்கிறது. சொந்த நிலத்தில் மனிதர் வாழ தகுதியற்ற நிலமாக நம்முடைய நிலம் மாறிவிடுவதை நான் கூறிய உறவுகளே. அதனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் கையெழுத்து கொடுப்பதை நான் கூறிய உறவுகளை, இந்த நிலத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே நாம் கொடுக்க வேண்டிய காலத்தில் வர வேண்டும் என்றால் நமக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். கனிமவளம், காற்று, மலைவளத்தை நம்முடைய தலைமுறைகளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். இன்னும் 10 ஆண்டு காலத்துக்குள் இன்னும் அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, அடுத்த ஆட்சி மீண்டும் இந்த திராவிட கட்சியில் அதிகாரத்தில் உழைத்தினால் இறைவன் கூட இந்த நிலத்தை காப்பாற்ற முடியாது. நான் கூறிய உறவுகளை, அதனால் நாமெல்லாம் நம்முடைய இடம் கொடுக்கிற சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணில் களமாடக்கூடிய கால சூழல் என்பது என் அன்புக்குரிய உறவுகளே, அது இயற்கை கொடுத்த வேலை. அந்த வேலையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால் ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். அதற்கு சந்திரகாந்தன் அவர்களுடைய அவர் விதைத்த விதைகள், அவர் எண்ணிய எண்ணங்கள் இந்த மண்ணில், இந்த பஞ்சபூதத்திலும் அவருடைய கடந்த அவருடைய ஆத்மாக்கள் சுத்திக் கொண்டிருக்கும். அவருடைய நினைவுகளை இந்த மண்ணில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அந்த அதிகார அரசியல் இந்த நிலத்தில் இருக்கிறது. அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நிலத்தில் உள்ள அரசை, அந்த அதிகாரத்தை, திராவிட அரசை குடை தெரிந்துவிட்டு தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், ஆயிரம் எண்ணிய பிரபாகரனா அரசியல் எண்ணிய சீமானா என்பது வரும் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மொழியும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி தமிழர்களுக்கான அரசியலை வென்றெடுத்து இனங்களுக்குள்ள சிக்கல்கள் எல்லாம் உடைத்தெடுத்து நாம் தமிழர்களாக ஒன்று சேர்வோம். நன்றி, வணக்கம்.